Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாட் அண்ட் கீயோட மேங்கோ டீடன் க்ளே மாஸ்க் பத்தி பார்க்க போறோம். இது வந்து டாட் அண்ட் கீயோட மேங்கோ டீடன் க்ளே மாஸ்க். இது என்ன சொல்றாங்கன்னா ஃபேஸ்ல இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டீடன் மாஸ்க் எப்படி இருக்கும்ன்றதை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இது வந்து உள்ள கிளாஸ் பாட்டில் இருக்கிறதால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கும் கொடுத்துருப்பாங்க நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா ரியல் மேங்கோவோட ஃப்ளேவரில் இருக்க ஸ்மெல் அப்படியே இருக்குது. இதோட ஸ்மெல் வந்து டூ குட். இதை நான் ஆல்ரெடி என் ஃபேஸில் போட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இது என்ன இருக்குன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டேன் ரிமூவ் பண்ணுது, அப்புறம் வந்து டார்க்னஸ் வந்து கிளியர் பண்ணி ஃபேஸை நல்லா பிரைட்டாக வச்சுக்குது. அதே மாதிரி இதில் இருக்க லாக்டிக் ஆசிட் அண்ட் கிளைக்லிக் ஆசிட் நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்லை ரிமூவ் பண்ண உதவுது. அதே மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸாகவும் வச்சுக்கும். இன்னொன்று என்னென்னா இதில் நியாசைமைடு இருக்கிறது, அப்புறம் வந்து மேங்கோவோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதால இதை நம்ம ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ண உடனே இன்ஸ்டன்ட் பிரைட்னஸும் கொடுக்குது. இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம இதுக்கு வெயிட் பண்ணணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது ஓவராலாக ட்ரை ஆகிடும். ஃபேஸில் ட்ரை ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம இதை வாஷ் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபேஸ்க்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்குது, கொஞ்சம் பிரைட்னஸாகவும் காட்டுது. உங்களுக்கு வேணும்னா நான் இப்போ நான் என் ஹேண்டில் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து என் பிஃபோர் ஹேண்டு. இது வந்து நான் ஆல் ஓவர் என் ஹேண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது வந்து ட்ரை ஆகும். ட்ரை ஆச்சுன்னா நம்மளோட ஹேண்ட் வந்து இப்படி தான் இருக்குது. நான் இன்னும் வாஷ் பண்ணலை. இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ வாஷ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். பிஃபோர் என் ஹேண்டுக்கும் ஆஃப்டர் என் ஹேண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ என் கையை பாருங்கள், கொஞ்சம் நல்லா பிரைட்டாகவே தெரியுது. நான் வேணால் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.